Hello everyone. இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போற டாபிக் என்னன்னா permutation and combination. Let's go to the series of permutation and combination. Placement aptitudeல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் என்னன்னா இதுதான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற பிக்கெஸ்ட் கன்ஃபியூஷன் என்னன்னா எந்த இடத்துல பெர்மிட்டேஷன் யூஸ் பண்ணணும் எந்த இடத்துல காம்பினேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இன்னைக்கு நம்ம அதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பெர்மிட்டேஷன்னா என்னன்னு பார்ப்போம். பெர்மிட்டேஷன் அப்படின்றது வந்து என்னன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஹவு மெனி வேஸில் நம்ம அந்த திங்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த பெர்மிட்டேஷன். ஓகேவா? ஸோ இப்போ ரியல் வேர்ல்டு எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஸ்கூலில் காம்படிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்னு நமக்கு ரேங்க் வந்து அசைன் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த வந்து ஆர்டர் மாறுச்சு அப்படின்னா ரிசல்ட்டும் மாறிடும். அதே மாதிரி மொபைல் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுறது, ஃபோட்டோஷூட்ஸ்க்கு வந்து ஃப்ரெண்ட்ஸை லைன் அப் பண்ணுறது, ஆஃபீஸில் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி அந்த மாதிரி பொசிஷன்ஸை அசைன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பெர்மிட்டேஷன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ கொஸ்டினில் எந்த மாதிரி கீவேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பெர்மிட்டேஷன் யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எந்த மாதிரி கீவேர்ட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா அரேஞ்ச், ஆர்டர், ரேங்கிங், ஷெடியூலிங். ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கரெக்டாக சொல்லிடலாம் இந்த பெர்மிட்டேஷன் தான் நம்ம இந்த கொஷினுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ பெர்மிட்டேஷனோட ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும் என்னென்னா என்பிஆர். இந்த என்பி என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா பெர்மிட்டேஷன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? அதோட ஃபார்முலா என்ன? என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் மைனஸ் ஆர் தி ஹோல் ஃபேக்டோரியல். இதான் வந்து என்னென்னா பெர்மிட்டேஷனுடைய ஃபார்முலா. இந்த இடத்துல என்னென்னா நமக்கு ஆர்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ஆர்டர் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல நமக்கு ஆர்டர் மாறிடுச்சு அப்படின்னா நமக்கு வர ஆன்சரும் நமக்கு மாறிடும். ஸோ ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப இதில் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே? அண்ட் இதில் வந்து என்னென்னா என் ஆப்ஜெக்ட்ஸில் இருந்து ஆர் ஆப்ஜெக்டை அரேஞ்ச் பண்ண வேண்டியது தான் இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு நம்ம காம்பினேஷன் பார்க்கலாம். காம்பினேஷன் அப்படின்றது வந்து என்னென்னா செலெக்ஷன். இது வந்து செலெக்ஷன் பேஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு குரூப் இருக்கும், அதில் வந்து நம்ம பர்டிகுலராக ஒரு திங்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து செலெக்ஷன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ரியல் வேர்ல்டில் பார்த்தோம் அப்படின்னா கிரிக்கெட் டீமில் செலக்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் காலேஜ் கல்ச்சுரல்ஸில் வாலண்டியர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு, கமிட்டி மெம்பர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து என்னென்னா இந்த காம்பினேஷன் வந்து யூஸ் ஆகும். ஸோ எந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து இருந்துச்சுன்னா நம்ம காம்பினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம்னா, ஸோ எந்த மாதிரி அப்படி பார்த்தோம்னா செலக்ட், சூஸ், கமிட்டி, டீம், பேனல், குரூப். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து இது காம்பினேஷன் சம் அப்படின்னு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபார்முலா வந்து என்னன்னா என்சிஆர். இதோட இது ஃபார்முலா வந்து n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் n மைனஸ் ஆர் தி ஹோல் ஃபேக்டோரியல். ஓகேவா? சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பெர்மிட்டேஷன் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட், காம்பினேஷன் அப்படின்னா செலெக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த ஒரு கான்செப்ட் கிளியராக புரிஞ்சிருச்சுன்னு அப்படின்னா பிளேஸ்மெண்ட் ஆப்டிடியூடில் இந்த பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும். இந்த சீரீஸில் பேசிக்ஸில் இருந்து பிளேஸ்மெண்ட் லெவல் கொஷின்ஸ் வரைக்கும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஜேர்னியில் என்னோட சேர்ந்து கற்றுக்கோங்க. இந்த ரீல் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சேவ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார் மோர் ஆப்டிடியூட் கண்டென்ட்டுக்கு. See you in the next video.